திருச்செந்தூரில் முருகன் தரிசனம், சாய்பாபா குறிப்பு, அடுத்து சர்ச் பள்ளிவாசல் செல்லும் திட்டம். இது சாதாரண ஆன்மீக பயணமா அல்லது பெரிய அரசியல் சிக்னலா? இப்போது சமூக வலைதளத்தில் பெரிய கேள்வி. விஜய் எல்லா மதங்களையும் அணுகுவது ஏன்? சிலர் சொல்கிறார்கள் இது பொலிட்டிக்கல் இமேஜ் பில்டிங். சிலர் கேட்கிறார்கள் இது பிஜேபிக்கு சாஃப்ட் சப்போர்ட் சிக்னலா? ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் சொல்வது வேற. ஒரு தலைவர் கோவிலுக்கும் போகிறார், சர்ச்சுக்கும் போகிறார், பள்ளிவாசலுக்கும் போகிறார். அப்படின்னா அது ஒரு கட்சிக்கான மெசேஜ் இல்ல, எல்லா மத மக்களும் என் மக்கள்னு சொல்லும் சிக்னலாக இருக்க முடியாதா? தமிழ்நாட்டில் இதுவரை மதத்தை பிரித்து பாலிடிக்ஸ் பண்ணினாங்கன்னு விமர்சனம் இருக்கு. ஆனா விஜய் செய்யறது மத நல்லிணக்க அரசியலின் புதிய வடிவமா? அவர் முருகனை வணங்குறார், சாய்பாபாவை குறிப்பிடுறார், நாளை சர்ச் மசூதிக்கும் போறார். இதுல சிலருக்கு பிரச்சனை ஏன்? ஒரு இந்து தலத்துக்கு போனா கேள்வி இல்ல, ஆனா எல்லா மதத்தையும் அணுகினா கான்ட்ரோவர்சி ஏன்? இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸா அல்லது மக்கள் ஒன்றுபடணும் என்ற விஷனா? முக்கியமான கேள்வி. விஜய் ஆன்மீகத்தை அரசியலாக்குறாரா அல்லது அரசியலை மனிதநேயமாக மாற்றாரா? இந்த மூவ் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்துக்கு தொடக்கமா? உங்கள் கருத்து என்ன? இது செக்யுலர் லீடர்ஷிப்பா அல்லது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? கமெண்ட் பண்ணுங்க.